Today we are going to discuss about the DC generator. That means how electrical power is going to be generated from a machine. இந்த மெஷின் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவரை, அதாவது டிசி எலக்ட்ரிக்கல் பவரை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ டிசி எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேட் பண்ணுறது என்ன கான்செப்டில் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பேசிக்காகவே பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த பவர் ஜெனரேஷன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அல்லது வோல்டேஜ் ஜெனரேஷன். ஸோ how the electrical power going to be generated as per the Faraday's laws of electromagnetic induction. பார்த்தீங்கன்னா whenever that means a rate of change of flux related to the conductor cause an EMF is induced. That means rate of change of flux related to the conductor. Rate of change of flux with respect to time actually. அதாவது இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளக்ஸு இது வந்து கண்டக்டர், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது கண்டக்டர், இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இட் மூவ்ஸ் நார்த் போல் டு சவுத் போல். ஸோ இந்த நார்த் போல் டு சவுத் போல் இருக்கிற ஃப்ளக்ஸு ஒரு கண்டக்டர் சரௌண்டடாக இருக்குது. இந்த கண்டக்டர், இந்த ஃப்ளக்ஸ், இந்த ரெண்டோட லிக்கேஜஸும் வேரி ஆகும்போது எப்படி வேரி ஆகும்? ஃபஸ்ட்டு கேஸ், சப்போஸ் இந்த கண்டக்டரை நம்ம மேலே கீழேயும் நம்ம மூவ் பண்ணும்போது தட் மே பி மூவபிள். அப்படி இல்லை இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கண்டக்டரை ஸ்டேபிளாக வச்சிடலாம். இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறது மீன்ஸ் ஃப்ளக்ஸை மொபைலிட்டி பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே கண்டக்டர் ரிலேட்டட் த ஃப்ளக்ஸ் ரிலேட்டட் த கண்டக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். That is nothing but d by dt related to the conductor. So இந்த flux related to the conductor change ஆகும்போது EMF will be induced in this conductor. இதுதான் மோட்டாரோட ஜெனரேட்டரினுடைய பேசிக் கான்செப்ட். Flux related to the conductor changes cause and EMF is induced. இதுதான் ஐடியா. இந்த லா யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேட்டரை டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ண ஜென்ரேட்டரில் எப்படி இந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது? ஜென்ரலாக ஜெனரேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது தான் ஜென்ரேட்டர். மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து மூவ்மெண்ட். உதாரணத்துக்கு நம்ம சைக்கிளில் பெடலிங் பண்ணுறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்ம்போது வீல் மொபைலிட்டி இருக்குது இல்லையா, இது எல்லாம் மெக்கானிக்கல். ஆர்எல்ஸ் இந்த பென் இருக்குது, இது நான் இங்கே இருக்கிற பேனாவை இங்கே மாற்றுறேன், இதுவும் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட். எலக்ட்ரிக்கல்னால் நமக்கு தெரியும், ஒரு வோல்டேஜோ கரண்ட்டோ நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். எப்படி இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது பை ஜென்ரேட்டர். நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ் படி, ஃபேரடேஸ் லாஸ் படி related change of flux cause and EMF is induced simply. ஸோ அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் எப்படி வருது? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு கேஸ், ஃப்ளக்ஸு ஸ்டேபிளாக வச்சிடறோம். ஃப்ளக்ஸு எனக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்லேருந்து கிடைக்கும் இல்லையா. ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா இட் ஹேஸ் 2 போல்ஸ் லைக் நார்த் போல் சவுத் போல். அங்கே அந்த ஃப்ளக்ஸ் வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் போகும். இதை நான் அப்படியே ஸ்டேபிளாக வச்சிடறேன். இது வந்து ஒரு போல் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வாட் ஒன் போல் பேர், ஏன்னா விச் ஹேஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல். இதில் இருக்கிற கண்டக்டர் இருக்கு இல்லையா, இப்போது இந்த கண்டக்டர் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கையை வச்சுட்டு அப்படியே மொபைல் பண்ணுறேன். மொபைல் பண்ணுறதுங்கிறது என்ன அர்த்தம்? மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ நான் மொபைலிட்டி பண்ண என்னாகும், இந்த கண்டக்டர் ஃப்ளக்ஸை கட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக திஸ் வில் பி ஜென்ரேட். ஓகே, ஹியர் negatively the induced EMF always opposite to the generated causing of it, and n number of conductors. ஓகேண்ணா, இதுதான் EMF induced. இதுதான் ஒரு ஜெனரேட்டர் வந்து எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போது இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஜென்ரேட்டரை டிசைன் பண்ணுறோம், மொத்த ஜென்ரேட்டர். ஏன் அப்படின்னா, இங்கே நான் ஒரே ஒரு கண்டக்டர் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு கண்டக்டரை என்னால் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியாது, எனக்கு தேவையான மொத்த சப்ளையும் ஜென்ரேட் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் உதாரணத்துக்கு
100 வோல்டேஜ், 200 வோல்டேஜ், 12 வோல்டேஜ், 5 வோல்டேஜ் அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ அட்லீஸ்ட் மினிமம் ஐ நீட் சம் ரேட்டட் வோல்டேஜ். இப்போ ஒரே ஒரு டர்ன் ஆஃப் கண்டக்டரை வச்சுட்டு அந்த வோல்டேஜ் நமக்கு சப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு போல் பேர், அதாவது நார்த் போல் டு சவுத் போல் பேர் வச்சு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் போட்டோம். பட் ஒரு மெஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்குள்ளே we have 2 pole machine, 4 pole machine அப்படின்னு சொல்லிட்டு we have even number of poles only. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கு நார்த் சவுத் வேணும் இல்லைங்களா? அதனால் போல் பேர் வந்து பார்த்திங்கன்னா we have n number of pole pairs. அது வந்து எவ்வளோ நம்ம வச்சுருப்போம். அந்த போல்ஸ் வந்து 4, 6 அப்படி வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நார்த் போலுக்கும் ஆப்போசிட்டில் சவுத் போல் இருக்கும். இதை பார்த்தோம்னாவே தெரியும். ஏன் அப்படின்னாக்கா இதிலேருந்து தான் நார்த் போல் சவுத் போல், ஸோ நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டைரக்ஷனலாக இருக்கும். இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆர்மேச்சர் கண்டக்டர், இந்த கண்டக்டர்ஸ் சரிங்களா? இப்போ இந்த கண்டக்டர்ஸில் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா we have Z conductors. Z means total number of conductor of the armature. ஆர்மேச்சர்ங்கிறது இந்த போர்ஷன்ஸ் தான், இந்த சுத்தம் இல்லைங்களா? திஸ் இஸ் கால்ட் ஆர்மேச்சர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ரோட்டாவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளே இந்த இது சுற்றுற மாதிரி இருக்கும். இதில் இந்த ஒவ்வொன்றும் கண்டக்டர்ஸ். இந்த கண்டக்டர்ஸ் தான் இங்கே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ஒவ்வொரு எண்டும் காமுடேட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு ரெண்டும் காமுடேட்டரில் இப்படி. தீஸ் ஆர் தி காமுடேட்டர் செக்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு செட் ஆஃப் காயில் எண்டும் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன இருக்கும், இதுக்குள்ளே ஆக்சுவலி we are having a காயில் டர்ன்ஸ், அது இதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இது ஆக்சுவலாக ஒரு ஷாஃப்ட். இந்த ஷாஃப்டை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்ருப்போம். இந்த ஷாஃப்ட் மூலிமா நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கையில் சுற்றலாம். இல்லை இன்னொரு மோட்டரை கப்புள் பண்ணி, ஒரு மோட்டார் இருக்குது, மோட்டாரோட ஷாஃப்டை இதில் கனெக்ட் பண்ணால் இது சுற்றும் இல்லையா? அப்போ இது சுற்றும், இது சுற்றுச்சுன்னா இந்த கண்டக்டர் சுற்றுறதா இருக்கும். இந்த கண்டக்டர் இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணும், இஎம்எஃப் இதில் இன்டியூஸ் ஆகும். இதில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் நான் எப்படி வெளியே எடுக்க முடியும்? அப்போ காமுடேட்டர் மூலியமாக, முக்கியமாக கார்பன் ப்ரஷ் மூலிமா எடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த கார்பன் ப்ரஷ்ஷை வைக்கணும். ஏன் அப்படின்னாக்கா கார்பன் ப்ரஷ் வைக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே நார்த் போல் சவுத் போல் ரெண்டுக்கும் இன்பிட்வீன். இப்போ இது ஒரு நார்த் போல் சவுத் போல், இங்கே அப்ராக்சிமேட்டாக அப்படி தான் வச்சுருப்பேன். பட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கார்பன் ப்ரஷ் எங்கே வைக்கணும், நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ஒரு போர்ஸ் மூலிமா என்ன எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கெட் நெகட்டிவ் அண்ட் யூ கேன் கெட் பாசிட்டிவ். அது இல்லாமல் நார்த் போல் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா போத் வில் பி நெகட்டிவ், சவுத் போல் போத் வில் பி சவுத். ஏன்னா சவுத் இல்லையா 180 டிகிரி வைக்கிற இந்த பாசிபிள் இல்லை. பட் இருந்தாலும் இதுக்கு பேர் நியூட்ரல் ஆக்சிஸ். இதுக்கு பேர் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அல்லது மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ். ஏன்னா மேக்னெட்டோட நியூட்ரல் ஆக்சிஸ் அந்த இடத்துல மேக்னெட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்காது. தட்ஸ் வாட் இட்ஸ் a மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ். இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த இதை கனெக்ட் பண்ணுறது மூலிமா உண்டாகிற வோல்டேஜை நம்ம we can take it out. ஓகே, as like this. இப்போ இந்த ஒயர் எடுத்து நீங்கள் கொண்டு போய் உங்கள் எலக்ட்ரிக்கல் லோடுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பல்ப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிக்கலாம், டிசி பல்பை. ஸோ this is called pole pairs. ஓகே, எனக்கு எவ்வளோ வோல்டேஜாக ஜென்ரேட் ஆகும்? ஓகே, இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. எனக்கு உதாரணத்துக்கு ஒரு 50 வோல்டேஜ் ஆகுதா, 100 வோல்டேஜ் ஆகுதா, என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ். எதை பொறுத்து இருக்கும். இப்போ ஃப்ளக்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளக்ஸு கம்மியாக இருந்ததுனாக்கா எவ்வளோ கண்டக்டர் கட் பண்ணும்போது கம்மியாக தான் கட் பண்ணும். அப்போ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் கம்மியாக இருக்கும். ஸோ இட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி போல் பேர்ஸ். இட்ஸ் நாட் சிங்கிள் போல். என்எஸ் ஒரு போல் பேர். அதுக்கு அடுத்தது ஃப்ளக்ஸ். இங்கே எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லையா? அப்போ ஃப்ளக்ஸே இல்லைனாலும் கட் பண்ண முடியாது. அப்போ ஃப்ளக்ஸை பொறுத்து இருக்குது.
அதுக்கு அடுத்தது நம்ம இதை சுற்றணும் இல்லையா? எவ்வளோ வேகமாக நான் இதை சுற்றுறேனோ அப்போ தான் இது என்ன பண்ணும், கட் பண்ணும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ஆர்மேச்சர். ஓகே, இந்த ஸ்பீடு எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் சொன்ன மாதிரி ஒரு மோட்டார் மூலிமா கனெக்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா இப்போ பவர் பிளான்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மோட்டாருக்கு மேலே இந்த இடத்துல ஒரு டர்பைன் வச்சுருப்பாங்க, ஸ்பூன் மாதிரி வச்சுருப்பாங்க, டர்பைன் வச்சுருப்பாங்க. டர்பைனில் ஹைடல் பவர் பிளான்ட்டாக இருந்தால் வாட்டர் வந்து இதில் விழுகும்போது இந்த வெயிட்னால இது கீழே இருக்கும், வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும், இது சுற்றும். மோட்டார் தேவையில்லாமல் நீங்கள் இன்புட்டாக நம்ம வாட்டரை யூஸ் பண்ணலாம். தட்ஸ் வை இட்ஸ் கால்டு ஹைடல் பவர் பிளான்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து இந்த கண்டக்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ ஆரம்பிச்சிடல அதை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கண்டக்டர் கட் பண்ணுறேன்னா 1 வோல்ட், இங்கே ஒரு 10 கண்டக்டர் இருந்ததுன்னா எவ்வளோ வோல்டேஜ் உண்டாகும்? 10 வோல்ட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இஜெட் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பை 60 பேஸ்ட் ஆன் திஸ் ஒன். அடுத்தது ஏ இஸ் நம்பர் ஆஃப் பேரலல் பாத் ஆஃப் திஸ் ஒன். இது என்ன அப்படின்னா, இந்த கண்டக்டர்ஸ் இப்படி போடுறோம் இல்லைங்களா, இந்த கண்டக்டர்ஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்படி சுற்றி வச்சுருப்போம். ஓகே, இதோட பேரலல் பாத்ஸ், இதில் எத்தனை பேரலல் பாத் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். இது எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்குது. இந்த வைண்டிங் ஆர்மேச்சர் வைண்டிங் 2 மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஓவர்லேப் பார்த்தீங்கன்னா லேப்பாக இருக்கும். இன்னொன்று வேவ் வைண்டிங் சொல்லுவாங்க. எப்படி வேவ் வருதோ அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும், அலைகள் மாதிரி. இதுக்கு பேர் லேப் வைண்டிங், இதுக்கு பேர் வேவ் வைண்டிங். லேப் வைண்டிங்காக இருந்ததுன்னா ஏஸ் ஈக்குவல் டு பி இல்லையா, லேப் எல்ஏபி, லேப் ஏஸ் ஈக்குவல் டு பி. அதாவது இந்த ஏஸ் ஈக்குவல் டு இந்த பேர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களோட இஜி வில் பி by NZ by 60 volts for lap winding. இதே வேவ் வைண்டிங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க where this A is equal to 2. அப்போ என்ன இருக்கும்? P by NZ by 60 into 2 120 for EG for wave windings. Okay, I hope you understand எப்படி ஒரு டிசி ஜெனரேட்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெஷினோட பார்ட்ஸ் எல்லாம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பேசிக் ஒர்க்கிங் கான்செப்ட் ஆஃப் த டிசி ஜெனரேட்டர். ஸோ த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இது என்ன, எப்படி இஎம்எஃப் ஜெனரேட் ஆகுது. இது வந்து ஒரு ஜெனரேட்டர் ஜென்ரேட் பண்ணுற இஎம்எஃப்பை நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்கு, வேலையை சர்க்கியூட்டுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு மேக்னெட் பீஸில் இருந்து இது மேக்னெட் பீஸில் நார்த் போல் சவுத் போல் இருக்குது. ஃப்ளக்ஸ் வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் போயிட்டு சொன்ன மாதிரி ஒரு கண்டக்டர், இது வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஒரு டர்ன் காயிலாக வைக்கிறோம். ஏன் அப்படின்னாக்க ஒரு காயில் வழியாக போகும்போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னாக்க அதிலேருந்து கரண்ட் நம்ம வெளியே எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் பொலாரிட்டிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பொலாரிட்டி வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆனால் தான் கரண்ட் வில் பி ஃப்ளோயிங். அப்போ இந்த காயில் நான் எந்த மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ்வலாக நம்ம வைண்டிங்ஸ் பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு காயில் டர்ன்ஸ் தான் இருக்குது. இங்கே உள்ள சிங்கிள் டர்னாக இருக்கிறதுனால இப்படி எடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சிங்கிள் டர்ன், இது வந்து ஒரு சிங்கிள் டர்ன், இதே டர்ன் தான், இது வந்து சிங்கிள் டர்னாக எக்ஸ்ப்ளனேஷனுக்காக வச்சுருக்கோம். பட் ஆக்சுவல் மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸாக இருக்கும். தட்ஸ் கால்ட் ஆர்மேச்சூர். இப்போது இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெட்யூஸ் கலராக இருக்குது, ரைட் சைடில் ஒரு மாதிரி ப்ளூவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கண்டக்டர் ஃபீல்டு எது கூட ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா நார்த் போலோட ஃப்ளக்ஸ் கூட. இது ரிலேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய கண்டக்டர் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி இருக்கும். அதே இந்த இது பார்த்திங்கனாக்கா சவுத் போல் ஃப்ளக்ஸ் கூட ரிலேட் ஆகிருக்கு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, whenever that current cuts ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது கண்டக்டர் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் பார்த்தோம். இந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃபோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, as per Fleming's right hand rule. Fleming right hand rule. Simply we are saying right hand rule.
Fleming's right hand rule, right? So in this அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நம்ம வலது கையை ரைட் ஹேண்ட் அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இது எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டக்டர் நம்ம மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும், ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் என்னாகும், இந்த கண்டக்டர் வந்து இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ண முடியும். அதுதான் மெக்கானிக்கல் இன்புட். இந்த டைரெக்ஷனில் நான் அந்த கண்டக்டரை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளக்ஸோட டைரெக்ஷன் இங்கேருந்து இங்கே போகுது. அதாவது இது நார்த் போல், இது சவுத் போல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் கூட ரிலேட் பண்ண முடியும். இந்த ஏரோ விச் இண்டிகேட்ஸ் மை இண்டெக்ஸ் ஃபிங்கர். அதே மாதிரி என்னோடய தம் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் இது என்னது ரொட்டேஷ்னலில் டைரக்ட் பண்ணுது. என்னோடய தம்ப் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும்போது இன்டியூஸ் ஆகிற கரண்ட் இப்படி இருக்கும், இன்டியூஸ் ஆகிற கரண்ட் இங்கே இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இன்டியூஸ் ஆகிற கரண்ட் எப்படி இருக்கும். அப்போ இந்த கரண்ட் வந்து இங்கேருந்து இன்டியூஸ் ஆகி கரண்ட் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ வெளியே வந்து சர்க்யூட்ஸ்க்கு போகும். சரி, இந்த சர்க்யூட்ஸில் இப்போ ஏரோவே பாருங்கள், இது வந்து லோடு, ஒரு பல்போ இல்லை இது ஏதாவது ஒரு லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு பல்போ ஏதாவது ஒரு டிசி லேம்ப், சரிங்களா. அப்போ இது வழியாக வந்து நெகட்டிவ் வயர் வழியாக அதுக்குள்ளேயே என்ன போயிடும், மறுபடியும் க்ளோஸ் ஆகும். ஒரு சர்க்யூட் க்ளோஸ் அப்படிங்கிறது இதுதான். சரி, இந்த டைரக்ஷனை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது எதை பொறுத்து, ஃப்ளெமிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இண்டக்ஷன் மூலிமா அது டெவலப் ஆகுது. அது டெவலப் ஆகிற இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட கரண்ட் டைரக்ஷனை நம்ம ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த கண்டக்டர் சுற்றும் போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, சர்க்யூட் க்ளோஸாக இருக்கும்போது கரண்ட் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். பட் இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வளையம் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ஒரு வளையம் இல்லையா. ஆனால் இது என்ன ஆகிருக்குன்னா இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இந்த வளையம் எப்படி ஆகிருக்கும், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். என்ன காரணம்? ஏன்னா இதோட முக்கியமான பார்ட்டு தான் இந்த இடத்துல இதில் இருக்கிறது. இது என்ன பர்பஸ்க்காக இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளூ கலர் கண்டக்டர் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கண்டக்டர் இது கூட கரெக்டாக இருக்கும், கரெக்டாக. அப்போ இது வழியாக வர கரண்ட் என்னவாக இருக்கும், இந்த ரிங்கு வழியாக வர கரண்ட்டு உதாரணத்துக்கு ப்ளஸ் இல்லையா, கரண்ட் லீவிங் எண் வந்து ப்ளஸ். அந்த ப்ளஸ் மூலிமா லோடுக்கு ப்ளஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, சரியா. அதே மாதிரி இந்த உள்ளே போகிறது என்னவாக இருக்கும், மைனஸ். இப்போ இந்த எண்டு மைனஸ், லோடு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இங்கே இருக்குது, இது ஒரு இந்த மாதிரி ரிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன ஆயிரும், ரெண்டும் சேர்த்து சப்ளை வந்தால் இது என்னாகும், ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ரெண்டும் ஒரே ரிங்காக இருந்தால் என்னாகும், கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிடும் இல்லையா. ஷார்ட் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் இல்லையா. அது ஒரு கம்ப்ளீட் ரிங்காக இருக்குதுனாக்க, ஏன்னா சப்ளை இங்கே கொடுக்குறோம், இந்த பாருங்கள் இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டோம். அப்போ அதை என்ன பண்ணணும், எப்போவுமே இதை பிட்வீனில் நம்ம வந்து அப்படின்னா ஒரு இன்சுலேஷன் பண்ணுறோம், ஒரு இன்சுலேஷன், மைக்கா, ஏர், மோஸ்ட்லி மைக்கா யூஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டுக்கும் இன்சுலேஷனாக இருக்கும். அப்போ இது பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் சைக்கிளில் இப்படி மூவ்மெண்ட் இருக்குது, இந்த கண்டக்டர் இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்குது. ஒரு 180 டிகிரி கழிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இந்த கண்டக்டர் இங்கே வந்துடும், இந்த கண்டக்டர் அங்கே போயிடும் இல்லையா. ஏன்னா நம்ம மெக்கானிக்கல் ரொட்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் இந்த கண்டக்டருக்கு. இந்த கண்டக்டருங்கிறது ரொட்டேட்டிங் காயில் தான். அப்போ இது ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாகும், இந்த காயில் இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். இந்த காயில் இங்கே வந்தாலும் கூட இந்த காயிலோட கரண்ட் இண்டக்ஷன் டைரக்ஷன் என்ன ஆகும், ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கண்டக்டர் ரிலேட்டட் டு சவுத் போல். அப்போ சவுத் போல் கூட ரிலேட்டடான ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆகிற கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதே மாதிரி இந்த ப்ளூ கண்டக்டர் இங்கே லெஃப்ட்டில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து நார்த் போல் கூட கனெக்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டக்டருக்கு இப்போ கரண்ட் டைரக்ஷன் இப்படி. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி கரண்ட் டைரக்ஷன் எதுலேயும் இருக்காது. ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் இந்த கரண்ட் டைரக்ஷன் என்னாகும், இந்த மாதிரி அது சேஃப் ஆகும். ஆனால் நம்ம இப்போ படிக்கிறது டிசி ஜெனரேட்டர். டிசி ஜென்ரேட்டர் என்ன அர்த்தம், ஒரு லோடு இருக்குது அப்படின்னாக்க அந்த லோடுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் ஒரு பொலாரிட்டி, நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கரண்ட் வில் ஃப்ளோ ஒன்லி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் த்ரூ அவுட் த பீரியட்.
இட் cannot சேஞ்ச், ரைட்டா, கான்ஸ்டன்ட். ஸோ டைரக்ட் கரண்ட்டுன்னு அர்த்தம் சொல்லுவோம். அப்போ இதை எப்படி மாற்றுறதுன்னா பை யூஸிங் திஸ் ரிங். இது என்ன ரிங் அப்படின்னா ஸ்பிளிட் ரிங். இது என்ன ரிங்கு? ஸ்பிளிட் ரிங். ஏன்னா ஒரு ரிங்கை என்னவா பண்ணிட்டோம்? ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே எத்தனை காயில் இருக்குது? ஒரு செட் ஆஃப் காயிலுக்கு ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ இதே செட் ஆஃப் காயில் நான் என்ன பண்ண முடியும்? ஐ கேன் மூவ் ஆன் டு n number of coils. If I am having a n number of coils as like this one, ஒவ்வொரு காயிலும் ஒவ்வொரு டர்ன் அப்படி இருக்கும். உதாரணத்துக்கு if I am having a one set coil and another set coil like this, ஸோ என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பிளிட் ரிங் நான் வைக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? அந்த ஸ்பிளிட் ரிங் வில் பிகம் லைக் திஸ். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் ஸ்லாட் இது ஒன்று ரெண்டாக மட்டும் பிரித்து ஈஸியாக புரியறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய செட்ஸ் ஆஃப் இருக்கும். ஏன்னா வி நீட் மோர் பவர். அப்போ மோர் வோல்டேஜ் இட் ஹேஸ் டு ஜெனரேட். நிறைய வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணோம்னா ஒரே ஒரு கண்டக்டர் ஃப்ளக்ஸாக கட் பண்ணேன்னா உதாரணத்துக்கு 1 வோல்ட் தான் ஜென்ரேட் ஆகுது. எனக்கு ஒரு 50 வோல்டேஜ் வேணும்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி எத்தனை காயில் இருக்கணும்? ஒரு 50 செட் ஆஃப் காயில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டாக்கிங். அப்போ அந்த 50 காயிலுக்கு இந்த மாதிரி 50 ஸ்பிளிட் ரிங் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பேர் தான் காமுட்டேட்டர். பேர் என்ன? காமுட்டேட்டர். இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது சப்ளை பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கு வந்து இது மாதிரி வந்துட்டுருக்கும். அதாவது இந்த ஆஃப் சைக்கிளுக்கு வரும்போது பாசிட்டிவில் இருக்கும், அதுக்கடுத்து நெகட்டிவில் இருக்கும், கண்டக்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஆனால் எனக்கு லோடுக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வேணுங்கிறதுக்கு இந்த ப்ரஷ் மூலியமாக ஒரு கார்பன் ப்ரஷ், ஏன்னா ரொட்டேட்டிங் பார்ட்டில் இருந்து நம்மளால் ஒயர் மூலியமாக கரண்ட் எடுக்க முடியாது. அதனால் இது வந்து ஒரு கார்பன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். இது எந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா கார்பன் மெட்டீரியல் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இட்ஸ் லுக் லைக் நம்ம சைக்கிளில் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரேக்கில் வந்து ரப்பர் இருக்கும். ரப்பர் அப்ளை பண்ணுறது பிரேக் அப்ளை பண்ணும். அதே சமயத்தில் நம்ம ரிம்பு மெட்டீரியல் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் சம் அயன் மெட்டீரியல். அதை வேர் அண்ட் டயர் அவாய்ட் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா அதில் டேமேஜ் ஆகிரும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்னால். அதுக்காக ரப்பர் மெட்டீரியல் வைக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணும். ரப்பர் தான் குறைஞ்சிக்கிட்டே வருமே தவிர உங்கள் ரிம்முக்கோ அல்லது மெஷினுக்கோ எந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இந்த கார்பன் ப்ரஷ் என்ன பண்ணும்? கரண்ட்டை கடத்தும். ஆனால் இது இந்த ஃபோர்ஸ் மூலிமா இங்கே அட்டாச் ஆகிட்டு இருக்கிறதுனால இது கொஞ்ச நாள் ஆக ஆக இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய விட்டு கம்மியாகிடும். ஏன்னா தேய்ச்சிக்கிட்டே வருது இல்லையா நம்ம பிரேக் மாதிரி. இந்த விட்டு கம்மியாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கே போகிற கரண்ட் வந்து கேப் இருந்தது அப்படின்னாவே தேர் வில் பி ஆர்க் வில் பி ப்ரொடியூஸ்டு. டிசி மோட்டார் எல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. டிசி ஜெனரேட்டர்லையும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இந்த ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்த வந்து எங்கேயாவது ஈஸியாக ஃப்ளேமபிளான இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இந்த மோட்டார், காமுட்டேட்டர் மோட்டார், இந்த கார்பன் ப்ரஷ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறதை 100% we need to avoid. டிசி மோட்டார்ஸ் no one will suggest that we have to get. ஸோ நம்ம ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் இந்த ரொட்டேஷனில் ஆல்டர்னேட்டிவாக இருந்தாலும் இந்த கார்பன் ப்ரஷ் இந்த காமுட்டேட்டர் என்ன பண்ணுது? இந்த ரைட் சைடு வரும்போது எல்லாமே இது பாசிட்டிவாக இருக்குது, இங்கே போகும்போது நெகட்டிவ். இதே மாதிரி இது n நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்ததுன்னா கூட இட் வில் ப்ரொடியூஸ் தட். இது எல்லாமே இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுனாக்க this will become commutator, and finally all the time it will produce plus at one end negative. The commutator will convert the generated voltage always AC as like change ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு ஆஃப் சைக்கிளுக்கும். அதுதான் ஏசி வோல்டேஜ் தான் உள்ளே ஜென்ரேட் ஆகும் ஈவன் தோ இட்ஸ் டிசி ஜெனரேட்டர். அதை டிசியை வெளியே கன்வெர்ட் பண்ணும். காமுட்டேட்டரோட மெயின் ஒர்க் என்னென்னா ஏசியை டிசி சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுற ரெக்டிஃபிகேஷன் வேலையை இந்த காமுட்டேட்டர் தான் பார்க்குது. So by the way, we are getting a continuous constant DC supply to the load will work.